ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. நான் இன்றைக்கி இந்த வ்ளாகில் உங்களுக்கு பாலாக் சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா. நான் இதுக்கு ஒரு அரை கேஜி எவ்வளோ சிக்கன் எடுத்துகிட்ருக்கேன். அந்த அரை கேஜி சிக்கனுக்கு ஒரு கட்டு எவ்வளோ பாலாக் கீரை எடுத்துகிட்ருக்கேன். நான் அந்த கீரையை வாங்கி முதல்ல கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். முதல்ல ஸ்டவ் மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி கொச்சதுமே கீரை எல்லாமே அதில் போட்டுக்கின்னு நல்லா வேக விடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா வெந்துடும். அது எல்லாமே வெந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீரை எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கின்னு கீரை எல்லாமே கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும். சில்லுன்னு ஆன பிறகு தான் நீ மிக்சரில் போட்டு மையாக அரைச்சிக்கணும். சூடாலாம் போட்டு அரைச்சிக்காதீங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கின்னு தண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் கீரை மட்டும்தான் எடுத்துக்கணும். நாங்கள் அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை மையாக அரைச்சி வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அது சூடானதுமே 3 to 4 ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அவ்வளோ சோம்பு போட்டுக்கிறேன். 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 4 லவங்கம், ஒரு சின்ன பீஸு பட்டை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பொரிச்சதுமே ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் எதுக்காகனா கொஞ்சம் அது கிரேவி மாதிரி வரணுன்னா வெங்காயம் நாங்கள் 2 போட்டால் தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். போட்டுக்கின்னு ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ உப்பு போட்டுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் மஞ்சத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகும் உங்களுக்கு. அது ஃப்ரை பண்ணிட்டு பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு கூட போகணும். அது ஆன பிறகு ஒரு அரை கேஜி அவ்வளோ சிக்கன் போட்டுக்கிறேன். சிக்கன் போட்டுக்கின்னு நல்லா ஒரு வாட்டி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நீங்கள் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும் சிக்கன். உங்களுக்கு அதுலேயே ஒரு அரைவாசி வெந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிங்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ தனியாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். மறுபடியும் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வேக விட்டுடுங்க. அதுலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுமே இந்த பாலாக்கீரை பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா பாலாக் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த விலாக் இஷ்டம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் இஷ்டம் ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.